குட் மார்னிங். இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் தாங்க பண்ணி கொடுத்தேன். வாங்க பார்க்கலாம். குக்கரில் வந்து தாளிப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி வாங்கி போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஒரு தக்காளி, பச்சை பயிர் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வெந்துடும். பச்சை பயிர் போட்டு உள்ளுக்குள்ளே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிர் வேகிறதுக்கு அளவுக்கான ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 பல் பூண்டு போட்டு உப்பு தேவையான போட்டு நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி போட்டுக்கோங்க. புகை மூட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு, அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்ணி உள்ளே இருக்கும், பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் தூவி விசில் வந்து எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியாக பசங்களுக்காக நான் நெய் ஊற்றி அதில் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்களும் கொடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். இந்த சேலட் வந்து நான் ஆஃப்டர்நூன் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.